வாசிப்பு ஏசாயா 43 அதிகாரம் 1 Isaiah 43 verses 1. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், But now thus says the Lord who created you, O Jacob, and he who formed you, O Israel, fear not, for I have redeemed you, have called you by your name, you are mine. The Lord who created you, the God who is forming you, looking at you, he says, do not fear. It's I who have called you. You did not choose me. He who says, I have elected you, the God who is called, he says, I am your God. இந்த அழைத்த தேவன் நம்மை அவர் எப்படிப்பட்டவர், நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? The God who has called us, how is he? What kind of God he is? அந்த அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமானால், if you clearly understand what kind of God he is who has called us, நம்மை எப்படிப்பட்ட தேவன் நம்மை எப்படி உருவாக்குறார் என்பதை, இரண்டாவது உருவாக்குற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், second also we understand that how he is forming us, the God who has called us. பிரியமானவர்களே, எந்த நிலவரத்திலும் நாம் மனரம்யமாக நாம் இருக்க முடியும். Beloved, in any situations we shall be with the comfortable heart, with the peaceful heart. எந்த நிலைமையில அந்த தேவனை அறிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருந்து கொள்வோம். In all the situations we shall manage the situations with the comfortable heart. உன்னை அழைத்த தேவன், உன்னை மீட்டுக் கொண்ட தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், நீ என்னுடையவன் என்று சொல்றார். The God who has called you, the God who has redeemed you, the God who has called you says that no, I am you, you belong to me. ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார். Oh, with he created Adam with the dust. உருவாக்கப்பட்டவன் தேவ சாயலை இழந்தான். He who was formed lost the image of God. இழந்து போனதை திரும்ப இந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக, the God again to restore back whatever is lost by man. இந்த மனிதன் இந்த தேவனுடைய செயல்களை அறிந்து அவர் பக்கமாய் வரும்பொழுது, when man understand the great works of the Lord and turn towards God, அவனை திரும்ப அந்த சாத்தானின் பிடியிலிருந்து அவனை இழுத்து கொண்டு வருகிறார். God pulls him out from the bondage of Satan and brings him towards him. காலங்களாய் மனிதன் தேவ சாயலை இழந்த நாள் முதல், from the time to time when the man lost the image of God, தம்முடைய சிருஷ்டிப்பின் தன்மையை இழந்த நாள் முதல், from the day he lost the nature of the creation, திரும்ப அவனை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். the God desired to reform him again. திரும்ப அந்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், தன்னுடைய திட்டத்தில் கொண்டு வந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். God immediately wants him to restore back to his position, and God wants to fulfill his own purpose and plan. அவனை உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கலன்னா அவனை அழிச்சிட்டு வேற ஒண்ணை உருவாக்கி இருப்பார். If God would not have thought to form him, God would have destroyed him, and God would have created something else. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுடைய அன்பினால் உண்டாக்கப்பட்டவன். Yes, beloved children of God, he was formed by God's love. அந்த தேவன் அன்புள்ள தேவன், and this God is God of love. அதனால அந்த அன்புள்ள தேவன் அவனை அழித்து விடாதபடிக்கு, for the God of love does not destroy him. தேவனுடைய உன்னத நோக்கத்தை அவன் விளங்கி திரும்பி வர வேண்டும். And he has to understand the most high plan and the intention of God and return back to God. மனுஷனை காலங்களாக பங்கு பங்காக வகையாக இந்த மனிதனோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். And this God is interacting with this man from time to time, season to season, and every time. குறித்த காலம் வந்த பொழுது, when the right time came, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, by Lord Jesus Christ, திரும்ப அவனை மீட்கிறார். he again redeems him. பொன்னினால் வெள்ளியினால் அல்ல, not by the gold or silver, விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுஷனை மீட்கிறார். with his precious blood, by the blood of the lamb, he gave his own life and redeemed this man. அந்த மனுஷனை பார்த்து அந்த இரத்தமானது பேசிக்கொண்டே இருக்கிறது. and looking at this man, the blood is keep talking. சிந்தப்பட்டதான ஆபேலின் இரத்தத்தை போல அல்ல. it's not like the blood of Abel which was shed. ஐயோ என்னை கொன்றுட்டானே என்று அல்ல. it's not like, oh, he has killed me. இயேசுவின் இரத்தம் அப்படி அல்ல. it's not so the blood of Jesus. நீ என்னை அழித்து என்னை கொன்றாலும், even if you kill and destroy me, என்
தலையில முள்முடி சூட்டியிருந்தாலும், even if you set the crown of thorns over my head, என்னை சவுக்கால் அடித்தாலும், even if you strike me with என் whip, கன்னத்தை அறைந்தாலும், even if you slap me on my cheeks, என் கைகளையும் கால்களையும் வீட்டி அதாவது ஆணியினால் அறைந்தாலும், even if you crucify me with the nails on my head, hands and legs, ஈட்டியினால் விலாவை குத்தினாலும், even if you pierce with the நீ spear on my என்னை side, பகைத்தாலும், even if you hate me, நான் உன்னை நேசிக்கிறேன். I still love you. இந்த இரத்தம் உனக்காகதா, This blood is only for you. இந்த இரத்தம் உனக்காகதா. This blood is for you. ஆபேலுடைய இரத்தம் பழி வாங்கி விட்டானே என்று பேசிக் கொண்டிருந்தது. The blood of Abel was talking about the vengeance, ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ, but the blood of Jesus, ஓ உனக்கு நன்மை செய்யக்கூடிய இரத்தம் என்று பேசிக் it is கொண்டிருக்கிறது. talking and conversing that it is the blood to நீ do இந்த good. இரத்தத்தை விசுவாசித்தால், If you believe this blood, நீ மீட்கப்படுவாய். you shall be redeemed. இந்த இரத்தத்தை நீ If you விசுவாசித்தால், believe this blood, உன் சாபங்கள் மாறும். your curse will change. இந்த இரத்தத்தை நீ If you விசுவாசித்தால், believe this blood, உன் வியாதி மாறும். your disease will change. உன்னுடைய கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகும். You shall be liberated from the bondage of உன்னுடைய Satan. தீய பழக்கம் மாறும். Your evil habits will change. ஓ இந்த இரத்தத்தை நீ விசுவாசித்தால், If you believe this blood, நீ துன்மார்க்கனாக அல்ல நல்லவனாக மாற்றப்படுவாய். you are not wicked, you will be changed as a good man. ஒரு பாவியை பரிசுத்தவானாக மாற்றுகிறது இந்த இரத்தம். And this blood changes as a sinner as a holier man. இந்த இரத்தமானது நரகத்தில் இருக்கிறவனை ஒரு பரலோக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. And this blood brings a man who is hell to heaven. இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவனுடைய துக்கம் சந்தோஷமாய் Those மாறுகிறது. who believe this blood, their sorrow shall change into joy. அந்த இரத்தம் மனிதனை பார்த்து பேசிக்கொண்டே And இருக்கிறது. this blood is looking at man and keep அதுதான் talking. எபிரேயக்காரர் சொல்லுகிறார், நன்மை செய்யக்கூடிய இரத்தம். That's why in Hebrews we read the blood which does good. அந்த இரத்தத்தை ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு, When a man hears about this blood, இயேசு எனக்காக மரித்தார், Jesus died for me. எனக்காக இரத்தம் சிந்தினார், He shed his blood for me. இயேசுவே உங்க இரத்தம் எனக்காக தானே. Jesus, your blood is only for me. அதனால தான் பாட்டு பாடுறோம். That's why we sing song. எனக்காகவோ, It's for me. எனக்காகவோ, Is it for me? எனக்கா, Is it for me? ஆம் உனக்காகதான். Yes, it is for இதை you. விசுவாசிக்கும் போது அது உங்களை மீட்கிறது. When you believe this, it redeems you. அழைத்து வா மகனே வா மகளேன்னு அழைக்கிறது. It is calling, oh my son, return and come. பயப்படாதே என்ற அந்த இரத்தம் உங்களை பார்த்து The பேசுகிறது. blood is talking to you saying, fear not, திகைக்காதே. not be dismayed. அன்றைக்கு ஆதாம் பயந்து ஓடிட்டான். And then Adam feared and hidden. பயந்து விருட்சங்களுக்குள்ள போய் ஒளித்து கொண்டான். Adam feared and hid himself under the trees. அன்றைக்கு சீனாய் மலையில் இந்த மனுஷனோடு பேசணும்னு சந்தோஷமா வர்றார் ஆண்டவர். God was happy wanted to come on the mountain of Sinai to talk to these people. இந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் இருக்கும். The வெளியில காட்ட மாட்டாங்க. fathers will generally have love over the children. இந்த தாய்மார் தான் அதிகமா கூட இருப்பாங்க. When mothers will be there with them. நல்ல பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க நல்லா. Therefore boys ask, listen this. எதுக்கு எடுத்தாலும் அம்மாட்ட தான் போய் சொல்லுவாங்க. They generally go and talk to mother. அப்பாட்ட பேசுறதுக்கு அப்படியே கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பாங்க. They'll be afraid to talk to father. ஆனா முழு பாசம் அப்பா கிட்ட தான் இருக்கும். But they love அப்பா வந்து தாய் 5 ரூபாய் கொடுத்தாலும் கணக்கு கேட்பாங்க. Mother, even if he gets 5 rupees and ask questions about the numbers. நேத்து 50 ரூபாய் கொடுத்தனே. Yesterday I gave you 50. என்ன பண்ண? What did you do? என்ன செஞ்ச? What did you do? எல்லாம் கணக்கு கொடுக்கணும். என்ன? You'll have to give account of it. போன மம்மி அது என்ன பண்ணிருப்பேன், நான் என்ன பண்ண போறேன். Mommy, what I'm going to do? பண்ண டென்ஷன் ஆவாங்க. They'll get tense. சரி ஆனாலும் சொல்ல வேண்டிய சொல்லிடுவாங்க. But still they say. ஆனா இதே வார்த்தை இதே டாடி கிட்ட ஒரு 50 rupees கேட்டா, But if you ask 50 rupees to daddy, இல்லடா நான் 100 ரூபாய் வச்சுக்கா. take 100 rupees. இல்ல நான் 500 வச்சு. இல்ல எனக்கு 50 Or போதும். take 500 rupees. இல்ல இருக்கட்டும் உனக்கு அவசரத்துக்கு. No, keep it for you. ஏன்னா டாடி என்ன செய்வாருன்னா அதிகமா தான் கொடுப்பாரு. Because daddy generally gives more. ஆனா ஏன் அப்ப அதிகமா கொடுத்தவர்ட்ட நல்ல அன்பா இருக்க வேண்டியதானே? Oh, then because father is given more, he should be loving more to the father. ஏன்னா தகப்பன் என்றால் ஒரு பயம் அவங்களுக்கு. Because father, there is a fear. வேற பயம் இல்ல, கனத்துக்குரிய ஒரு பயம். A father mixed with honor. வீட்ல எங்க அப்பா கிட்ட நாம பழக பேச பயப்படுவோம். ஆனா எங்க அப்பா ரொம்ப பாசமா இருப்பார். My father was so loving, but I was so fearful to talk to my father. சுகம் இல்லாட்டாலும் பக்கத்துல வர்றதுக்கு கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கிறான் அப்படி தான் பக்கத்துல இருப்பாரு. So my father, he'll ask, how is he even if we are not sick, from far little. தகப்பனுடைய அன்பை காட்ட தெரியாது அவங்களுக்கு. And father will generally not know how to express the அந்த love. அன்பை என்ன செய்யணும்னா கண்ணீர்ல தான் காட்டுவாங்க. They express the love only in tears. அப்படியே உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருப்பாங்க. Within themselves, இத தகப்பனுடைய அன்பு. This is the love of the இந்த father. மனுஷனிடத்திலே ஆண்டவர் பேசணும்னு விரும்புறாரு. And God the father wanted to talk to this man. ஏதேன்ல தேடி போறாரு, ஒளிஞ்சிட்டாங்க. He went to Eden and seeking them, and they hid themselves. Fear, தவறு, fault, ஏதாவது சொல்லிர கூடாது. something should not be said. ஏற்கனவே தூதர்களை கட்டி சங்கிலியில் அடைச்சு வச்சிட்டாரு. Because he's already binded the angels and casted them off. இது சரி அவங்க சந்திக்கல, திரும்ப அவனை பேசுறார்.
பேசினார். Again he conversed with them. அந்த நேரத்துக்கு அத்தியாவசியமானதை கொடுக்கிறார். Whatever is essential God gave them. அதுக்கு பின்பு கர்த்தர் இந்த மனுஷனோடு பேசணும்னு விரும்புறாரு. And after then God wanted to converse, commune with this man. மனுஷனோடு பேச ஆசைப்பட்டு He was wanting to talk to this man. எகிப்திலிருந்து அவனை வெளியே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்க மோசே மூலமா கர்த்தர் வெளியே கொண்டு வந்து God brought them out of Egypt through Moses. என்ன செய்கிறார்? பேசுறார் ஆண்டவர். He conversed with them. வா எல்லாரோட நான் பேசணும்னு நினைக்கிறேன். Come, I want to commune with every one of you. தேவன் இவரோடு பேச போகும்போது அந்த பயங்கர சத்தத்தை கேட்டு இடிமுழக்கங்களை கண்டு பயந்து ஒளிஞ்சிட்டு ஓடிட்டாங்க. When God வேண்டாம் மோசே நீ பேச, அவங்க என்ன பேச வேண்டாம். When God was டாடி எங்களோட பேச வேண்டாம். When God was about to talk to them and there was a great thunder and there was a great voice and all of them were scared and they said, Moses, let you talk, not the Lord talk to us. மோசே கூட அவரிடத்துல நெருங்க பயந்தானா. And Moses was also afraid to get closer to God. ஆனா அவர் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்து தான் இயேசு என்ன செய்தார்? நம்ம போல இந்த மனுஷன் நம்மளோடு சேர்ந்து நடக்கணும்னு சொல்லி தான் அவர் மாம்சத்தின் இரத்தத்துல இந்த பூமிக்கு வந்தார். And because Father was so, Jesus thought, let me get closer and let me go down like and be like a man. Therefore he revealed himself in blood and flesh to the mankind and he was with us here down. அதனால மனுஷனோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். He sat with man and ate. அவனுடைய வீடுகள் பாவியுடைய வீடுகளுக்கு இயேசு போனார். Jesus went to the house of the sinners. துன்மார்க்கருடைய வீடுகளுக்கு அவர் போனார். He went inside the house of the wicked man. அவர்களோடு கூட பேசுறார். He communed with them. வியாதியை குணமாக்குறார். Healed the disease. வேற ஒண்ணும் கேட்கல அவரிடத்துல. He did not ask them anything else. நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, repent, ஞானஸ்நானம் வா, எடு, take baptism, சர்ச்சுக்கு ஒழுங்கா வா, come to church properly. நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்தாதான் உனக்கு செய்வேன்னு சொல்லல அவர். Only when you follow this I will do this, he did not say. யார் வந்தாலும் சரி, anyone who came, ஐயா நான் கண்ணு தெரியலையா, blind said, oh I am not able to see, குஷ்டரோகி ஐயா நான் குஷ்டரோகி ஐயா, leper said I am leper. இப்படி ஒவ்வொருத்தர் யார் யார் வியாதியா வந்தாங்களோ therefore everyone who came disease, எல்லாருக்கும் செஞ்சிட்டாரு. he healed them. இயேசு கிட்ட பட்சபாதம் இல்லை. there is no partiality with Jesus. Hallelujah. பட்சபாதம் எல்லாம் பாவம். oh partiality is a sin. ஆகினால் இயேசு ஜாதி வித்தியாசம் பாராதவர். Jesus did not see the difference of caste. பாஷை வித்தியாசம் பாராதவர். Jesus does not see the difference of language. கொடுக்கிறவன் கொடுக்காதவன் பார்க்க மாட்டார். Jesus does not see who gives not. எல்லாரையும் சமமா நேசிக்கிறவர். Jesus loves everyone equally. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனுக்கு ஒரு ஹalleluya சொல்லுங்க. let's shout hallelujah for this loving God. மனுஷனும் அப்படி இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். and God also desired that man should be also like him. ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் அந்த எல்லாருக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாது என்பதை நாங்கள் பேசுகிறோம், போதிக்கிறோம், சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறோம் நாங்க. also therefore we teach in this Pentecost there should not be any partiality, there should not be any disparity. we preach and we also teach them in Sunday school ministries. பாட்டு கூட சொல்லி கொடுக்கிறோம், கிறிஸ்துவில் நாம் ஒன்றே. also we sing song, teach them we are all one in Christ. எல்லா அபிஷேகத்துல நிறைஞ்சி we are filled in anointing. நாங்க எங்களுக்கு தேசங்கள், ஜாதிகள், பாஷைகள், வேற்றுமை எங்களுக்கு இல்ல. there is no disparity of nations and language and community. இங்க அப்படி வேற்றுமை உள்ளவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூங்க பாப்போம். those who have disparity lift up your hand. இல்ல எல்லாரும் வேற்றுமை இல்லாதவர்கள். no we don't have any disparity. ஹalleluya hallelujah. ஐரானா பஞ்சாப்ல உள்ளவங்க, மற்ற பகுதியில் உள்ளவங்க எல்லாம் நம்மளோட ஐக்கியமா இருக்கிறார்கள். and that's why we have people from different places, different language have fellowship with us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை மீட்டு கொண்டார். he has redeemed us. அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தார். he has called us by name. அழைத்த தேவன் என்ன செய்கிறார்? the God who has called us by name. எல்லா சூழ்நிலைகளிலும், in midst of all situations, தண்ணீரை கடக்கும் போதும், when you pass through the waters, you did not sink. ஆறுகளை கடக்கும்போது, when you pass through the rivers, ஆறுகளை உன்னை அடித்து சொல்ல முடியாத செல்லல. oh waters did not overflow you. அக்கினியில நடக்கும்போது, when you walk in the water fire, you did not burn. நான் உன்னோடு இருந்தேன். I was with you. உன்னை உருவாக்குற கர்த்தர், the Lord who forms you, நம்மோடு கூட இந்த சூழ்நிலையில இருந்து நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். in midst of all the situation is forming us. இது ஒண்ணும் உங்களை அழிக்காது. nothing shall destroy you. முழுகிட்டே போச்சு என் வாழ்க்கை, விட மாட்டார் நீ நினைக்காத. I have sunk down, that's all, my life is gone. no he will not allow you so. அப்படி முழுகி போறவனை கையை தூக்கி கை பிடிச்சு தூக்குறது தான் உயிர்த்தெழுந்த இயேசு பூமியின் தாழ்வில் அவர் இறங்கினார். oh the resurrected Jesus, before that he went to the depths of earth to lift up a man who goes down and getting sink down. போன அடித்தட்டுல போய் படுக்க போட்டுருந்தான். oh Jonah went and slept on the bottom of the ship. அங்கிருந்து அவருடைய கரம் நீட்டப்பட்டு வந்துச்சு. and from there his hand stretched out and pulled him out. தாழ்வில் இறங்கினோம். we went down in the depths. கர்த்தர் நம்மை தூக்கி விட்டார். Lord lifted us up. எங்க போனாலும் உன்னை அழைச்ச பேர் சொல்லி அழைச்சாரே. wherever you go he calls you by your name. உன்னை மீட்டு கொண்டாரே. he has redeemed you. எவ்வளவு தூரம் போறியோ போய்க்கடா. wherever you want, whatever extent you want to go, எப்படி பிடிக்கணும்னு தெரியும். I know how to catch you. பிடிக்க வேண்டிய நேரத்துல குடுமியை பிடிச்சு இழுத்துட்டு வருவாரு. at the right time he'll catch hold of his hand. அது ஒரு கஷ்டமான நேரமா வேண்டாம். let it not be a difficult stage. எங்கடைய பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங்கம் சொல்லுவார் அடிக்கடி. we had a pastor called Jacob Ratnasinghe. நாங்க ஊழியத்துக்கு எடுத்தது அவர்தான்.
Oh, he took us for the ministry, old chief pastor. அவர் சொல்லுவாரு, He used to say, கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரத்துல, when the Lord speaketh with உன்னை you, பேர் சொல்லி அழைக்கிற when he நேரத்துல calls you by name, நீ வந்துரு. immediately come. ஒன்னு அவர் முடிய பிடிச்சி இழுத்து ஐயா வந்துடுறையான்னு சொல்லி கதறிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீயே வந்துட்டா தப்பிச்சிட்டுவே. உன்னை நல்லா உருவாக்கிடுவே. Before he pulls you by your hair and makes you to cry and weep and pull you inside, before that respectfully you only come here so that he will use you mightily. அந்த கஷ்டத்திலோ, The difficulties, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலோ, and the death valley of அந்த death, வறுமையிலோ, and the poverty, அந்த வேதனையில கடந்து நீ தேவ சித்தத்தை செய்யணும் வராதே. and the troubles not to do the will of God. நீ ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, When you are healthy, கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கும் when பொழுது, you walk with the Lord, அவருடைய சத்தத்தை கேட்டு when கொண்டிருக்கும் you hear பொழுது, his voice, இதயத்தில் உணர்ந்தடைந்து ஆண்டவரே நான் உமக்கு பின்னாடி வருகிறேன். when you realize in your heart, oh Lord, I follow you, இயேசுவுக்கு பின்பாக போகிறேன். I walk behind இனி Jesus, பின்வாங்கி போக மாட்டேன். I will not backslide. தீர்மானத்தோடு அவர் வரணும் நம்ம. Come with the determinations. அப்ப நீ எந்த சூழ்நிலையில போனாலும் அந்த சூழ்நிலை உன்னை அமிழ்ந்து போக வைக்காது. Therefore, in all situations when you pass through, nothing shall sink you down. உன்னை அழிச்சு போட்டுறாது. It shall not overflow you. மேல இருந்து அந்த ஆறு போல கண்டு போய் விட்டுறாது. உங்களை தள்ளி கொண்டு போய் It விட்டுறாது. shall not push you or take you somewhere else. அக்கினியில வேக மாட்டேன். You will not be burned in அது the fire. மாத்திரமல்ல, Not only that, நாலாவது நீ உன்னை நான் நேசிக்கிறேன். and next he says, I love கொண்ட you. உருவாக்குற கர்த்தர் என்ன சொல்றார்? The Lord who forms you, what he says? நான் உன்னை சிநேகித்தேன். I loved you. அந்த சிநேகிக்கிறவர் எப்படி என்ன சிநேகம்? What kind of love is அந்த this? சிநேகம் தான் அநாதி சிநேகம். It is an everlasting love. அதாவது அது முடிவில்லாத சிநேகம். The love which doesn't have any end at அநாதி all. சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். எரேமியா 31:3. Jeremiah 31:3, with an everlasting love. காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். I have loved you, therefore I draw you காருண்யம் with loving என்றால் kindness. காருண்யம் என்றால் பெரிய அன்பு. Loving kindness is a இந்த great love. பேர் அன்பினால With the great உன் love, மேல உசிரையே வச்சிருக்கிறேன். he has set his life over you. உசிரே நீதான். It's you are his life. என் உயிரான உயிரான உயிரானன்னு பாட்டு படிப்பாங்க. We sing song, my ஆனா life. எங்கேயாவது வேற பக்கத்துல போயிருக்கும் அது. It should not go somewhere else. என் உயிரான இயேசு. My life, my Jesus. அவர் உன்னை பார்த்து சொல்றார். He is looking at you and என் saying, உயிரான மகனே. oh my life, my என் son. உயிரான மகளே. Oh my daughter, you are my நீங்க life. எல்லாம் பொய் சொல்றீங்க. You are lying. மனுஷன் பொய் சொல்றான். Man lies. இயேசு என்ன செய்கிறார்? But Jesus- உண்மையை சொல்லுகிறார். Jesus talks truth. நான் உயிரா இருக்கிறேன்பாங்க. They say, I am your life. ஆனா தேவ சமூகத்துல அந்த உயிரா இருக்கிறவங்க 9 மணி ஆறாவது 9 மணிக்கு வந்துருவாங்க. And those who say, I am Jesus, life of Jesus, at the 9 time, 9 o'clock, they come at 9 o'clock. கூட்டங்கள்னா உடனே ஓடி வருவாங்க. ஐயோ என்ன The right தேடுவாரே. time, oh, he'll come. ஊழியர்களுக்கு முன்னுக்கு நிப்பாங்க. They'll stand forward in the ministry. நான் உன்னை சிநேகிக்கிறேன். I love you. அந்த ஆண்டவர் உருவாக்குற ஆண்டவர் என்ன செய்கிறார்? The God who forms. அடுத்தது 44 ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்துல வாசித்தது போல Isaiah 44:5. உன்னை உருவாக்குறவன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் சொல்றேன். The Lord who says, who forms you says, I'll be with you. உனக்கு நான் துணையா இருக்கிறேன். He says, I will be with அந்த you. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? The God who says, நான் உனக்கு துணையா I will help you. யாக்கோபு என்னும் பூச்சியே, Or the worm Jacob. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, Oh, little group of Israel. நான் உனக்கு துணையா இருக்கிறேன். I'll help you. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். I have drawn in my palms. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரே நமக்கு துணையா இருக்கிறார். The Lord God is our help. அது மாத்திரமல்ல, Not only that. அந்த தேவன் 5வது 4வது அடுத்தது என்ன சொல்றாரு? What he says next? 4வது 5வது அவர் என்ன சொல்றாரு? என்ன வாசிக்கிறீங்க? What we read 5th. நம்ம மீட்ட கர்த்தர், The Lord who நம்ம redeemed பேர் us. சொல்லி அழைக்கிற The கர்த்தர், God who called us by name. நம்மோடு இருக்கிறவர், The Lord who is with us. நம்மை The நேசிக்கிறவர், Lord who loves us. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணையா இருக்கிற ஆண்டவர். The Lord God who is with us and as a ஐந்தாவது help. அவர் என்ன சொல்றாரு? What he says? என்ன சொல்றாரு? 6வது அடுத்தது What is next? 6வது என்ன சொல்றாரு தெரியுமா? 6th what he says? என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இல்ல அடுத்த வசனம். அதாவது 44 அதிகாரம் ஏசாயா 44:3 சொல்லி இருக்குது. Isaiah 44:3. மீட்டவர் ஒன்னு, redeemed, பேர் சொல்லி அழைத்தவர், called by name, 3வது நம்மோடு இருக்கிறவர், second, third he is with us, 4வது அவர் என்ன செய்யறவனை நேசிக்கிறவர், fourth he loves you, 5வது அவர் என்ன செய்கிறார்? fifth உனக்கு துணை செய்கிறவர், he helps you, 6வது அவர் சொல்றாரு, 6th he says, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் சொல்றார். he says, I will bless you. வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தை ஊற்றுறாரு பாருங்க. He says, I shall bless you, I shall pour my blessings. உன்னை உருவாக்குற கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? The Lord who forms you, what looking at you, what he says? யாக்கோபே, oh Jacob, யாக்கோபே, oh Jacob, உன்னை சிருஷ்டித்தவர், who created உன்னை you, உருவாக்குற இஸ்ரவேலே
உன்னை உருவாக்குறவர். He who forms you. என்ன சொல்றார்? What he says? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். He says, I will bless you. உன் மேல் என் ஆசீர்வாதம் 4 காரியம் சொல்லியிருக்காங்க. 4 things it is said there. உன் மேல தண்ணீர்களை ஊற்றுவேன். I will pour water on him. உன் மேல ஆறுகளை ஊற்றுவேன். And floods on உன் the மேல ground. என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். I pour my spirit. உன் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். And my blessing. அல்லேலூயா சொல்லுங்களே. Therefore shout hallelujah. என்ன செய்றாரு? What he said? தண்ணீரை முதல்ல ஊற்றுறார். First he pours the water. ஒரு நதிதான். Only one river. அந்த ஒரு நதி என்ன செய்தது? What this river does? நாலா பிரிஞ்சிச்சே. It divided into 4. எங்க? Where? ஏதேன்ல. In Eden. ஒரு நதி வந்து என்ன செய்தது? A river came. அது நாலா போச்சு. It divided into 4. ஏதேன்ல ஒரு நதி. Only one river in Eden. அது ஓடி அங்க இருந்து 4 நதியா பிரியுது. It went and அந்த தண்ணீர் என்ன செய்யுது? Divided into 4. ஆறுகளா மாறுது. It became rivers. அங்க ஆவியை ஊற்றுது. He pours the spirit. அங்க ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறது. And it pours the blessings. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு கீழ அத வாசிக்கலாம் நீங்க. Genesis 2:10 we can read. முதலாம் ஆற்றுக்கு என்ன பேர்? பைசோன் என்று பெயர். First one name is Pison. அது என்ன செய்து ஆவிலா தேசம் முழுது ஓடுது. Oh, is the one which skirts the whole land of Havilah. முத வருது அந்த நதி. The river which first comes. முதலாம் ஆறு ஓடுது. அது பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிரியுது. First it divides. அதுல என்ன விளையுதா? What is there? சொல்லுங்களே. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தோம். Where there is a gold. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இந்த இங்க பூந்தமல்லியில் நடந்தது. At Poondamalli, me and Father Berkmans went to a wedding. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார். A pastor said, ஒரு நதி. One river. இப்ப பெந்தேகோஸ்தகாரங்களுக்குலாம் இப்ப நகை மேல ஆசை வந்துருச்சு. The Pentecost people started to love gold. அப்போ அவர் சொன்னார் அந்த நதி அந்த பாஸ்டர் அந்த பொண்ணுக்கு அவர் எடுத்து கொடுக்கிற தாலி எடுத்து கொடுக்கிறார். பெந்தேகோஸ்த பாஸ்டர். Pentecostal pastor, he gave this wedding engagement thing to the நதி தாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை கொடுக்குது அப்படினா said this river is giving gold to this girl. பாருங்களேன் சிலருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். அது நல்ல பாஸ்டர். People are happy saying that pastor preach like this. நாங்க என்ன சொல்றோம் அந்த நதி என்ன செய்யுது? What does this river do? அந்த பொண்ணு என்ன செய்யுது? பொண்ணை விளைவிக்குது. It shall bring forth gold. உங்களுக்கு அழிந்து போகிற பொண்ணு. Perishing gold. நாங்க அழியாத விசுவாசம் இந்த நதி எங்களுக்குள்ள உண்டாக்கிட்டே இருக்கு. But this river is bringing us ஹalleluya சொல்லுங்களே. Perish. ஹalleluya. Hallelujah. அதனால வேணும்னா வச்சுக்கங்க. அதனால வைக்கல வேண்டாம் நான் சொல்லல அதுல. I do not say that not to keep it, keep it. அதனால சிங்கப்பூர் பொண்ணு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து எங்களை வாங்கிட்டு வர சொல்லிராதீங்க. But do not say that no Singapore gold is so good. நதி என்ன சொல்லுது? Don't ask us to buy. அந்த நதி என்ன சொல்லுது? What the river does? இது பாருங்க பொன் விளையுது அங்க. It flows and bring forth gold. விலையேற பெற்றது. It is precious. அங்க அதுதான் அந்த நதியை பற்றி தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. In Romans 5 St Paul says about the river. பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்படுது. The love of God has been poured into your hearts by the Holy Spirit. அது வெட்கப்படுத்தாது. It shall not shame you. ஆறுகளை ஊற்று உண்டாக்குது பாருங்க. It shall not disappoint you. இந்த 4 அதுல உண்டாகுது. And it shall bring forth river. வறண்ட நிலம் மாறுது. A dry land is changing. அங்கே ஆறுகள் பாய்ந்து போகுது எல்லாம் செழிப்பாகுது. And the river is flowing and there's enrichment. இந்த ஆறு இந்த நதி எங்க போகுதோ அங்க நடக்கிற செஞ்சரிக்கிற ஜீவராசிகள் எல்லாம் முளைக்கும். And wherever this river flows all living beings shall come alive. அந்த நதி அந்த ஆறு உனக்குள்ள எப்படி ஊற்றப்படுது? How the river is poured in you? பரிசுத்த ஆவியினால உனக்குள்ள ஊற்றப்படுது. It is poured by the Holy Spirit in you. இந்த ஆறு எனக்குள்ள ஊற்றப்பட்டபடினா because this river is poured in me. இந்த ஆறு எங்க ஓடுது? Where is this river running? அப்படியே ஓடுது கவுடிபுரம் ஓடுது. It is running towards Gaudipuram. அப்படியே கிளாம்பாக்கம் ஓடுது. It is running towards Kilambakam. அப்படியே செங்கல்பட்டு ஓடுது. It is running towards Sengalpet. சிங்கப்பூர் ஓடுது. It is running towards Singapore. போற வழி போற இடத்துல பஞ்சாபுக்கு ஓடுது. It's running towards Punjab. எங்களுக்கு வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஓடுது? Where is going? அப்ப நீ உனக்குள்ள அந்த நதி அந்த ஆறு ஓடும்போது when the river flows in you, வார்த்தைகளை கேட்டவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். anyone who hears you shall have life in them. உன்னோட பழகுறவங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். Those who acquaint with you will have strength. உங்களோட பழகுறவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உருவாகும். Those who acquaint with you will have holiness. உங்களுக்குள்ள பழகுறவங்களுக்குள்ள தெய்வத்தின் மேல ஒரு விசுவாசம் உண்டாகும். Those who acquaint with you will have faith over God. நீங்க வந்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. You came, it was great, it's a great joy. எனக்கு ஒரு சமாதானமா இருந்துச்சு. You came, it's a great peace to us. என்ன தூண்டி என்ன நெருப்பு மங்கி எரிகிற திரியை ஏற்றி விட்டுட்டு போயிட்டீங்க. Therefore the smoking flax you burnt it again. நதி போற இடங்கள் எல்லாம் சஞ்சரிக்குதே ஜீவராசிகள். The river wherever it is goes living creatures இந்த நதிக்கு அக்கறை live. இந்த நதிக்கு அக்கறையில இக்கறையிலும் either sides of the rivers நல்ல புசிப்புக்குரிய
என்ன வரும்? நல்ல நல்ல விருட்சங்கள். There'll be good trees for fruits. வீட்ல போய் வாசி பாருங்க. You can go and read the மனவாட்டி அடைக்கப்பட்ட தோட்டம். It is the bride's garden. மரவு கட்டப்பட்ட நீரூற்று. It is a fountain which is covered. அந்த ஊற்று வரும்போது when the spring comes, நதியா ஓடுது. runs as a river. அதனால அந்த இடமெல்லாம் எப்படி ஆகுது? Therefore the place how it becomes, அந்த மனவாட்டி நான் அடைக்கப்பட்ட தோட்டம், the bride's garden, முத்திரிக்கப்பட்ட கிணறு, the well which is shut. அங்க அடைக்கப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. It is a spring shut up and a fountain sealed. அது கீழ என்ன வருது? What is below? அந்த தோட்டம் எப்படி இருக்குது? How is the garden? நல்ல மாதுளஞ்செடி, there's a pomegranates, நல்ல அருமையான கனி, there are good fruits, மருதோட்டு செடி, a fragrant நலதோ செடி, a spikenard. ஹalleluya hallelujah. நல்ல ஃப்ரூட்ஸ் மாத்திரமல்ல, அங்க பாருங்க நலதோ, spikenard, saffron, வாசம்பு, calamus, லவங்கம், cinnamon, சகலவித தூப வர்க்கத்துக்குரிய மரங்கள், வெள்ளை போல செடி, சந்தன விருட்சம், with all trees of frankincense, myrrh and aloes, with all the chief spices. சிங்காரவனமான தோட்டமாய் போச்சு. It is a wonderful garden. ஹalleluya hallelujah. நதி உனக்குள்ள வந்த உடனே when the river flows in you, எல்லாம் வந்துருவாங்க. what will come? நல்ல நல்ல சுபாவத்தின் கனிகள் வந்துரும். and you will have good attributes, good characters of fruits. சிலர் யோசிக்கிறாங்க, ஓ அங்க வரப்போகுது எல்லாம் அப்படி சொல்லும்போது அங்க யோசிக்கிறாங்க. when we say something, அங்க நல்ல வாசனை, then it's a good fragrance. ஜீவியத்துல கிறிஸ்துவின் நற்கந்தமான வாசனை வீச ஆரம்பிச்சிரும். and in your life aromas of Christ will flow. ஆறுகளை ஊற்றார். அவர் செய்யற வேலை இது. It is the work of the Lord. He pours the river. அவர் செய்யற வேலை, நீங்க உண்டாக்குற வேலை இல்ல. It is not you who does the work, it's His work. ஊற்றாரு. He pours the Spirit. அன்பினால் நிரம்ப the more you are filled in the love of God, சில கட்டுகள் உடையணுமா, if you want to break the bondages, சில தரித்திரங்கள் மாறணுமா, if you want to change the poverty, தேவைகள் சந்திக்கப்படணுமா, if your supply need to be supplied, சுகமாகணுமா, the disease has to be healed, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை வேணுமா, bondage of the demons and devils has to be broken. பல விதத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்காங்க. also some Christian families are binded with some kind of bondages. நல்ல ஆவியில நிரம்பு. be filled in spirit. பரிசுத்த ஆவி நதி உனக்குள்ள பாயும்போது, when the spirit of the Holy Spirit, when the river of the Holy Spirit flows in you, bondages will change. பிள்ளைகளை கட்டி வச்சிருக்க வல்லமைகள் அழியும். the powers which is binded the children shall be destroyed. கீழ்ப்படியாத ஆவி அழிஞ்சு போயிடும். the spirit of disobedience will be destroyed. குடும்பத்தின் தரித்திரங்கள் மாறும். oh, power in the family will change. சாபங்கள் நீங்கும். curse will change. கரங்களை தட்டி அவரை துதிப்போம். clap your hands and praise Him. ஆவி உனக்குள்ள ஊற்றப்படும்போது, when the spirit is poured in you, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பும்போது, when you are filled with the spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமை, the power of the Holy Spirit, அவர் ஊற்றார். He pours. இது நான்காவது ஆசீர்வாதம். this is the fourth blessing. ஏன்னா அவர் உள்ள உருவாக்குறாரு. because He forms you. அதனால அடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுறாரு. therefore He pours out the blessing. இல்ல உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக. as like your soul is prosperous, you shall be prosperous in everything. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். the Lord who fills all in all. சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். the Lord shall fill you with all the blessings. இந்த 2024 வருஷத்தின் முடிவிற்குள்ள கர்த்தர் அதை செய்வார். விசுவாசி. believe that before the end of 2024 God shall do it. உண்மையா கர்த்தர் அதை செய்வார். and God shall do it over you. நான் விசுவாசிக்கிறேன். I believe it. ஏனென்றால் என்னுடைய மீட்பர், because our redeemer, பெயர் சொல்லி அழைத்தவர், the God who calls us by name, என்னோடு கூட இருக்கிறவர், He who is with us, என்னை நேசிக்கிறவர், He who loves us, எனக்கு துணை செய்கிறவர், He who helps me, எனக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். also He gives me blessing. அடுத்து ஏழாவது அவர் என்ன சொல்றாருன்னா, seventh what He says, அந்த 44ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, when you read verses 44, ஏழாவது 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44, Isaiah 44, 21 வாசிங்க. verses 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. glory be to the holy name of the Lord. இங்க என்ன சொல்றாரு? what is He saying? ஏழாவது ஆசீர்வாதம் என்ன தர்றாரு? what is the seventh blessing He gives? நல்லா கவனிச்சுக்கங்க. pay attention well. தேவனை எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். in midst of all circumstances you have to hold on to the Lord firmly. வாழ்க்கையில அறிக்கை செய்து கொண்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். you have to keep uttering this, you have to keep confessing this in your life. நீ மறக்கப்படுவதில்லை. you shall not be forgotten. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. you shall not be forgotten by me. நம்மை மறக்காத ஒருவர் இருக்கிறார். there's one who will not forget us. நீ என் தாசன். oh, you are my servant. நான் உன்னை உருவாக்கினேன். I have formed you. நீ என் தாசன். you are my servant. இஸ்ரவேலே, oh Israel, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. you will not be forgotten by me. மனுஷர் மறந்துறலாங்க. oh, man can forget you. மனுஷர் உன்னை மறந்துறலாம். man can forget you. அவங்க மறந்துட்டாங்களேன்னு நீ எத்தனை நேரங்களில் துக்கப்பட்டிருக்கிற. many times you have grieved that they have forgotten you. காலையில இருந்து எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. from morning till now they have not even called me. வீட்டை விட்டு இந்த மனுஷன் வெளியே போனாருன்னா, this man when he goes out from the house,
சுத்தமா மறந்துடுவாரு. completely forgets me. சுத்தமா என்ன செஞ்சிருவாரு? மறந்துடுவாரு. Completely forgets me. இங்க ஒரு மனைவி பொண்டாட்டி இருக்கிறாளே, Yeah, there is a wife, பிள்ளைகள் இருக்கிறாங்களே, children's. ஆனா நானா நினைச்சு போன் பண்ணாலும் பிஸியா இருக்கும். Even if I think and call him, he's busy. அதான் பெரிய கவலை இந்த சகோதரிமார் The இல்லைங்களா? sisters have a great sorrow about this. அவங்க மறக்க மாட்டாங்க, They will not forget us. நினைவாதான் இருப்பாங்க. விசுவாசிங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. They'll be remembering a shout சில hallelujah. தாய்மார் இருப்பாங்க, பிள்ளைங்க வீட்டை விட்டு புறப்பட்டு போனா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. There are some mothers, when the children go, they'll not even மற்ற bother. வீட்லயும் கேட்க விசாரிக்கும். அவங்களுக்கு பெரிய விசுவாசம் அவங்களுக்கு எல்லாம். They have a great faith. மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். There's one God who will அவர் not உங்கள் forget, மேல் நினைவாகவே இருக்கிறார். and he is always remembering you. அதனால தான் பாட்டு பாடுறோம். That's why we sing song. என்னை மறவா சொல்லுங்களேன், என்னை மறவா இயேசுநாதான்னு பாட்டு We பாடுறோம். sing song, Jesus, you'll never forget me. அவர் என்னை மறக்கிறது இல்ல. He will never forget me. அதனால தான் தாவீது 40 சங்கீதம் 17 வசனத்துல சொல்றாரு. That's why David says in Psalms 40 verses 17. என்ன சொல்றாரு? What he says? நான் சிறுமையும் எளிமையுமானவன். Oh, I am poor and needy. கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். Yet the Lord thinks upon me. இருக்கிறாரா? Is it not? நல்ல கவனிங்க. Pay attention. இந்த வார்த்தையில யார் மேல் நினைவா இருக்கிறார் தெரியுமா? About on whom he is mindful. பெருமை உள்ளவங்க, லக்ஸூரியா இருக்கிறவங்களோ நினைக்க மாட்டார் அவர். He is not mindful or thinking on the people those who are with pride and luxurious. புரியுதா ஆசீர்வாதம் எப்படி பெறறோம்ட்டு? Do you know how to receive the blessings? பெருமையா நடந்தன்னு வெச்சிக்கா. If you walk with pride, பரவாயில்லை, நல்லா இருக்கிறாங்கப்பா. See, வாழ்ந்தா அவங்கள போல வாழணும்பா. see, they are so good. If at all we have to live like them. வாழ்ந்தா அவங்களுக்கு கிடைச்ச வாழ்வு நமக்கு கிடைக்கணும்பா. We have to live like them. அவங்களுடைய பெருமையை பார்த்து, looking at the pride, அவங்களுக்குள்ள இருக்கிற வசதிகளை பார்த்து, looking at their prosperity, நீங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். you can think and talk. ஆனா கர்த்தர் யாரை நினைக்கிறார் தெரியுமா? Do you know God thinks whom? சிறுமைப்பட்டிருக்கிறாங்களே. Those who are poor. சிறுமை என்று சொன்னால் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. Poor means those who are in affliction. ஆவி நொறுங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. Those who have the contrite spirit. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அப்படியே அடிமட்டப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள். Those who completely humble themselves, stating that no, I am nothing, Lord. எளிமையா இருக்கிறாங்களே. Those who are needy. அல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. Pay attention. Christian life is a life of poorness and needy. இயேசு முதல் தன் வாயை திறந்து மலை பிரசங்கத்தில் சொன்ன பிரசங்கத்தில் முதல் வார்த்தையே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வாக்கியவான். The first word with Jesus when he started the ministry, being on the Mount Sermon, he said, oh, those who are poor in the spirit are blessed. இப்படியா வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். This is how he teaches. எப்பொழுது எளிமையா இருங்க. So therefore always be simple. இந்த வஸ்திரத்தை நம்ம போட்டுருக்கிறோம் இந்தியாவுல. This garments we are wearing in India. அயல்நாடுகளுக்கு போகும்போது வேற வஸ்திரத்தை மாற்றிட்டு போனோம். We go when we travel to foreign countries, we change our clothing. நாங்க போட்டுட்டு அயல்நாட்டுக்கு போற வஸ்திரங்கள் எளிமையானது தான் அப்படி சொல்லலாம். அந்த நாட்டுக்கு எளிமை தான் அது. We can say that the clothings which we wear to while we go for foreign countries, that is a simple clothing for that country. நீங்க நினைக்கலாம், ஐயா இப்படி போற, பாஸ்டர் இப்படி போறார், சிஸ்டர்ஸ் இப்படி போறாங்கன்னு நினைக்கலாம். You can think, oh, see, pastor is going like this and sister is going like that. ஆனா அவங்க உள்ளவங்க மத்தியில அது எளிமை தான். Midst of them it is a simple clothing. பாஸ்டர் பால் இடத்துல கேட்டாராம். Somebody asked Pastor Paul, இந்த மாதிரி ஜிப்பா வேஷ்டியை கட்டுறீங்க? why are you wearing the simple garment? இந்தியன், அதாவது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இந்தியாவுல கவர்மெண்ட்ல, இந்தியன் கவர்மெண்ட், எது எளிமையான வஸ்திரம் நாங்க தேடி பார்த்தோம். we searched or we find out which is the simple garment. பாக போடா, இதுதான் சாதாரண வஸ்திரம். They said it is a simple garment what we ஆனா wear. ஊழியக்காரங்க அந்த வஸ்திரத்தை தரிக்கணும்னு சொல்லி தான் எங்களுக்கு பரிசுத்தவான்கள் இந்த வஸ்திரத்தை தந்துட்டானுங்க. That's why saints have given us this clothing for the servants of God as to wear the simple clothing. அந்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு நடக்கிற நடைய பார்க்கணும் சில அம்மாமாரு. Even after wearing this cloth, you can see some mothers. அந்த பார்க்கணும், அந்த நடைய மாத்த தான் சொல்லணும் அவங்கள. You can see how they walk, the way they walk. அவங்க நடக்கிறத பார்க்கணும். ஐயோ அந்த வஸ்திரத்துக்கு பண்ற இது. சரி சோத்திரம். Even with that cloth, you can see them walking. அது வெள்ளை வஸ்திரம், எளிமையான வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம். It's just a simple and white clothing. அதனால இந்த வெண்மையான வஸ்திரத்தை நம்ம எடுக்கிறோம். That's why we take this white clothing. பா, எனக்கு இந்த வெள்ளை வஸ்திரத்தை கண்டாலே ஆகாது சிலருக்கு. Some says, ஐயோ அது மட்டும் வேண்டாம். I don't like this white clothing at all. அரசியல் தலைவர்களே அதாங்க லைக் பண்றாங்க. The political leaders only they like this. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. ஏன் உனக்கு நீ தேவனுடைய பிள்ளையாச்சே. You are the child of God. உனக்கு இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்குன்னு உன்னை நீ செலக்ட் பண்ணிக்கிட்டா என்ன? So what is wrong in selecting something when you come to the temple, come to the church to wear? சர்ச்சுக்கு போய்ட்டா ரொம்ப நீ குறைவானவனா மாறிடுறியா அந்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு போறதுனால? You wear this white clothing, do you consider that you are so lowly? இல்ல. No. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எளிமை. அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு. In our life we should have simplicity as per your own need. இங்க தாவீது என்ன சொல்றாரு? What David says, நானோ எப்படி இருக்கிறேன்? how am I? சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன். Oh, I am poor and needy. அதான் நம்முடைய சபையில திருமணம் நடக்கும் போதெல்லாம் ஒயிட் ட்ரெஸ்
ஒயிட் வஸ்திரங்களை வெள்ளை வஸ்திரங்களை உடுக்கணும்னு நாங்க சொல்றோம். That's why in our church when we conduct marriages and wedding we say they have to wear white clothes and white garments. ஆனா சியோன் என்ன சொல்லுகிறாள்? What Zion says, கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்றார். says God has not remembered me. 49ஆம் அதிகாரம் ஏசாயாவுல Isaiah 49 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு கீழ வாசிக்கும்போது verses 14 below, அதுல என்ன சொல்றார்? சியோன் சொல்றார் கர்த்தர் என்னை கைவிட்டார். the Lord has forgotten me. ஆண்டவர் என்னை மறந்தார். The Lord has forsaken me. சியோன் என்றால் யார்? Zion says, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான். Zion are the people chosen by God, elected by God. சியோனை தெரிந்து கொண்டார். God has elected Zion. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Those who are elected by the Lord shout hallelujah. சியோன் இருந்து ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses you out of Zion. சியோனின் ஆசீர்வாதம் blessings of Zion. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டு. It's for the people those who are elected by him. கர்த்தர் கைவிடார். God will not forsake you. அவள் என்னை மறந்தார்னு சொல்றார். It says the Lord has forgotten me. கர்த்தர் என்ன சொல்றார்? What the Lord says, யாக்கோபே நான் தெரிந்து கொண்டவனே, oh I have chosen you. என்னால் உருவாக்கப்படுகிறவனே, oh I have chosen you, formed by me. நீ என் தாசன், you are my நீ servant. என்னால் மறக்கப்படுவதில்லை. You shall never be forgotten by me. திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் The mother of the child will not have made not show mercy to மறப்பாளோ? will she forget the பால் child? குடிக்கிற பிள்ளையை மறந்துடுவாளா? Will she forget the weaning child? அந்த பிள்ளைக்கு பால் அந்த நேரத்தில் ஆகாரம் கொடுக்கணும்னு எண்ணிக்கொண்டிருப்பாளே. She will always count to nourish and cherish the child. ஒருவேளை அந்த தாயே மறந்தாலோ, Even if the child forgets the babe, நான் உன்னை மறப்பதில்லை. I will not forget you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவேன் உன்னை. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருக்கோ உம் உள்ளங்கையில் வல்லமையே புகழினமே. மறைந்திருக்கும் உம் உள்ளங்கையில் வல்லமையே புகழினமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. Hallelujah. தேவனை அறிந்து கொள்ளுங்க. Know your God. உங்களை உருவாக்குற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. Know your God who is forming you, how he உன்னை is. போல நினைக்காத. Do not think like you. பழகின மனுஷனை போல Do நினைக்காத. not think like a man. உன்னத்துல நன்மையை பெற்ற மனுஷங்க உன்னை நினைக்கலையே, ஏமாந்துட்டாங்களே, உனக்கு தூரமா போயிட்டு அதை பற்றி நீ நினைக்காத. Never think about a man who has received goodness from you and did not remember you and யார் deceived you. மறந்தாலும் சரி, Let anyone forget. நான் உண்மை இது நினைவாயிருக்கிறேன். God says, I remember you. தாவீது சொல்லுகிறான், என் தகப்பன் மறந்துட்டாங்க, David says, my father did என் not remember சகோதரன் me. மறந்துட்டாங்க. All my siblings forgot ஏன் me. மொர்தெகாய் கூட நினைக்கலாம். Also Mordecai may think, அந்த ராஜாவை பாதுகாத்து I have preserved the king. அந்த அரண்மனையில இவன் மேல் போடு கை போடும்படியா ரெண்டு பேர் வந்தாங்க. Two men came to put their hands on the king. அவர்களை போய் நான் சொல்லேன், ராஜாவை நான் காப்பாற்றினேன், I protected the king. அன்றைக்கு அவர் மேல் தீமை வந்துவிட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உதவி I செய்தேன். helped him so that evil did not befall on him. யாரு நினைக்கல, No one remembered me. யார் அதை பற்றி பேசல. பரவாயில்லப்பா, அந்த டோர்ல வழியில இருக்கிறான மொர்தெகாய் சொன்னாம்பா. Oh, no one think that there's a man, watchman standing by the door. அன்னைக்கு சொல்லாம இருந்திருந்தா If he would not have told, ராஜீவ்காந்தி செத்த மாதிரி செத்திருப்பாரு. as like Rajiv Gandhi, king would have been died. ராஜீவ்காந்தி மரிச்ச மாதிரி மரிச்சிருப்பாரு. As like Rajiv Gandhi, king would have ஆனா died. இங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. See, he has told. அவனுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களா? Was he given by any award? ஒண்ணுமே தெரியல. No recognition. ஆனால் செய்தவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. But what was done was நீ written. பிரயாசப்படுகிறதெல்லாம் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. There's a book of memory, whatever you labor and effort. இன்னெல்லாம் செஞ்சனே, Oh, what all you did. இப்படி எல்லாம் ஜெபிச்சேனே, This is how I இப்படி prayed. எல்லாம் உபவாசம் போட்டேனே, This is how I நீ fasted. நினைக்காத நேரத்துல When you do not even think, கட்டளை புறப்படும், commandment will start. நன்மை புறப்படும். Goodness will start. ஓ ராஜா தூக்கம் போயிருச்சு, Oh, king's sleep left. நித்திர பூரமா போயிருச்சு. Oh, king's sleep left far. பாருங்க என்ன என்ன What happened? ஏன் எனக்கு தூக்க மாத்திரை வர, தூக்கம் போடுறேன், தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரல. Even after using the sleeping pills, I'm not able to sleep. என்னாச்சு? What
happen? சரி போர் அடிக்குதே, Oh, it's அந்த boring. புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க, Bring the book. அந்த புத்தகத்தை வாசிப்பா. Read the book. வாசிக்கிறான் பக்கத்துல இருந்துட்டு. Someone was standing by the side and reading. ஆமா, அவனை கூப்பிடவே இல்லையே, We did not call அவனை him. நான் பார்க்கலையே, We did not see him. அவனை கூப்பிடு, Call him. அவனுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? Was there anything done good to him? வர்றான், He came. ஒண்ணும் செய்யப்படலையா? Nothing good was done. ஓ உடனே போ, Go immediately. வஸ்திரங்களை போடு, Oh, put the cloth. ராஜ மோதிரத்தை போடு, Put him the king's உலாவுல ring. சூடாவி சுற்றி வா. Let him come around the city. கனம் எப்ப கிடைக்குது பாருங்க. See, when the honor is given, ஏற்ற சமயத்துல கர்த்தர் உனக்கு கனம் பண்ணுவார். right time God shall honor you. ஏற்ற சமயத்துல உன் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. At the right time there's a reward for all your labors. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் அதான் சொல்றாரு. That's why it says, and Paul says in Hebrews, அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. sixth, and God is not unjust to forget your work and labor of love. உன்னை மறவாத தேவன் ஏற்ற சமயத்துல உனக்கு உதவி செய்வார். The God who doesn't forget you will help you at the right time. யோசேப்பு கூட சிறைச்சாலையில இருந்து கேக்குறான். Joseph was also asking, being in his prison. பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றான், He told the cupbearer, நான் நிரபராதியா, oh, I'm not a guilty. நான் ஒரு தப்பும் பண்ணலையா, I did not commit any fault. நீங்க தயவு செய்து Therefore, please, ராஜாவிடத்துல விஷயத்தை சொல்லுங்க. oh, praise to the king. ஆனா அந்த சிறைச்சாலைக்குள்ள போனவன், But the man who went into the prison, யோசேப்பு சுத்தமா மறந்துட்டான். he did not remember. ஆனா கர்த்தரோ அவன் மேல் நினைவாய் But இருந்தார். the Lord was mindful of him. அல்லேலூயா, Hallelujah. ஏற்ற சமயத்துல At the right time, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்தார். God brought him at the second position of the என்ன king. ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. Never God will forget. என்ன மறவாத ஒரு ஆண்டவர் There's இருக்கிறார். one God will not forget என் me. சகோதரர்கள் என்ன நினைக்காட்டாலும், Even my சகோதரிகள் brothers, நினைக்காட்டாலும், even my sisters, என் பந்தத்தார் நினைக்காட்டாலும், even my siblings, யாரும் நினைக்காட்டாலும், even if anyone doesn't கர்த்தர் என்ன remember me, நினைச்சிருக்கிறார். Lord remembered me. அதுதான் அந்த சிலுவை கல்ல நினைச்சாங்க. That's what the thief which was hanging in the cross உங்க said. ராஜ்யத்துல என்ன நினைச்சிக்காங்க ஐயா? Remember me when you come into your kingdom. மறக்காம கொஞ்சம் என்ன நினைச்சிக்காங்க. Or remember me when you come into your கர்த்தர் kingdom. நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். Lord has remembered and mindful of you to bless you. உங்களை உருவாக்குற கர்த்தர் என்ன சொல்றார்? The Lord who forms you, what he says. மகனே மகளே, நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன். Oh my son and my daughter, I'm mindful of நீ you. என்னால் மறக்கப்படுவது You இல்லை. shall never be forgotten by me. அந்த ஆண்டவர் திரும்ப அந்த 8வது 9வது அவர் என்ன சொல்றாரு? And next, the ninth, what the God அடுத்த says, பகுதியில நாம் என்ன வாசிக்கிறோம்? what we read, மறக்காத கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. the God who never forgets. 45 45ஆம் அதிகாரம், Isaiah 45, 45ஆம் அதிகாரம், சாரி 24ஆம், அதாவது அதே சாரி அந்த 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசி. Isaiah 44, 24 and 25. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, கட்டுக்கதை குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாய் பண்ணுகிறார். இங்க உன் மீட்பர் என்ன சொல்றாரு பாருங்க. Here what the Redeemer says. என்ன சொல்றாரு இந்த மீட்பர்? The Redeemer, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினர் கர்த்தர் நான் சொல்றேன். he who formed you from the womb, the Lord says, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். I am the Lord who makes all things. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Shout hallelujah loudly. 8வது உன்னை மீட்பர் உங்களை பார்த்து என்ன சொல்றார்? Hey, the Redeemer looking at you, what he says, நானே I am எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். the Lord who makes all things. ஐயோ தனியா இருக்கிறேன், Oh, I am alone, நான் ஒரு ஆளா இருக்கிறேன் நீ நினைக்காத. I am single, don't think that. அடுத்தது சொல்லி கொடுக்கிறார், அப்படி நினைக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். He tells to the people, those who are thinking this next, நான் ஒருவரா தான் வானத்தை விரிச்சேன், I being myself stretched out the heavens, நானே பூமியை பரப்பினேன். who spreads abroad the earth by myself. அப்ப நான் உன் கூட இருக்கும்போது Therefore I am with you. நீ தனியா இருக்கிற நினைக்கலாமா நீ? No, should you think that you are alone? நடக்குமா நடக்காத நினைக்கலாமா நீ? Should you think that no, will it happen or not? என்ன தனியா அவர் விட மாட்டார். He will never make me, நான் தனிமை அல்ல, he will never me to be alone. என் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார். My God is my help. என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து My Lord is my help. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். He is being me with me and does everything நானே for me. எல்லாவற்றையும் செய்கிறது கர்த்தர். I am the Lord who makes all things. ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லி இருப்பாரு? What would have he told to Abraham? ஆபிரகாமே, Abraham, நீ உன் மகனை கொண்டு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே when he was asked to offer his son, நம்மள போல மாம்சீகமா நினைச்சிருந்தா என்ன நினைச்சிருப்போம்? if like us he would have thought in flesh, what he would have thought. இஸ்மவேலை துரத்தி விட சொல்லிட்டாரு. He asked me to cast out Ismail 21ஆம் அதிகாரத்துல, in chapter 21, ஆனா 22ஆம் அதிகாரத்துல but in 22 இவனை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துரு. he is asking me to offer him. வயசான காலத்துல In my old age, என்னங்க பண்றது? what to do? ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்ல, Abraham told to சாரா Sarah, ஈசாக்கிட்ட ஆபிரகாமிடத்துல சொல்ல. Sarah told to Abraham, இல்லங்க கர்த்தர் சொல்லிட்டாரா? no, it's the Lord told. கர்த்தர் பார்த்து கொள்வார். Lord shall
take கர்த்தர் care. நமக்காக யாவையும் செய்வார். Lord shall do all things for இதுதான் us. தாவீது சங்கீதத்துல சொல்றாரு. That's what David says in Psalms. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Lord shall do all things for me. உன் வாழ்க்கையில உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். There's one living God for you who does everything in your life. நான் தனியா இருக்கிறேன். I'm alone. என் வியாபாரத்துல சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காத. Do not think that there's no one to support in my என் தொழில்ல business. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு There's no நினைக்காத. one to do in my profession. என் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆள் இல்லைன்னு There's no one நினைக்காத. to take forward my family. நான் தானே செய்கிறேன். It's only I alone doing it. என்கிட்ட ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க. Somebody called me and said, ஒன் மேன் ஆர்மி என்ன அப்படினாங்க. Somebody, நீங்க ஒரு ஆளா இருந்து இவ்வளவு செஞ்சீங்களா? you are an one man army. You being alone, you did நீங்களா everything. இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்து எவ்வளவு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாஸ்டர்? How are pastor? You are doing so many things. இந்த ஓலை செட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்துட்டு Looking at the shed, hut house, எப்படி and now all these things now. இல்ல நான் என்னோட ஆண்டவர் இருந்தார். It's me. It's not என்னோடு me. கூட ஆண்டவரோடு இருக்கிறவங்க எல்லாம் என்னோடு கூட வந்தாங்க. No, it's me and the Lord was with me, and those who are with the Lord, many came along with me. இதான் யோவான் 8:29 வாசிக்கிறோம். That's what we read in the book of John, chapter 8, verses 29. இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார்? What Jesus taught. நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியா. Because I do things pleasing to my என்னை Father. அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். He who has sent me is with me. என்னை மீட்பர் என்னோடு இருக்கிறார். My Redeemer is with me. என்னை பேர் சொல்லி அழைத்தவர். He who has called me by என்னை name. அனுப்பினவர். He who has sent me. என்னோடு இருக்கிறார். He is with me. என் பிதாவுக்கு பிரியமானவைகள் என்ன? What is the things which is pleasing to my Father? அதெல்லாம் செய்கிறேன். I do all this. அதனால எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். Therefore he is with me. அவர் என்ன தனியா விடல. He has left me alone, not left me ஹalleluya alone. சொல்லுங்களே. Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏசிபி ஆரம்ப நாட்களே என்கிட்ட தனியா இருக்கிறீங்க. When we started in the beginning of Apostle Christian Pentecost பாஸ்டர் mission, ஃப்ரெடி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா எப்படி பாஸ்டர் தனியாவா போறீங்க? they said, are you alone? Are you alone? If you ask Pastor Freddy, are you alone? இல்ல என் கூட பக்கத்துல ஜீசஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு. He'll say, no, next to me Jesus is sitting. தூதர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. Also angels are sitting. அவரோட தான் சேர்ந்து போறேன் அப்படி. And along with them I'm going. போதும் பாஸ்டர், அது உங்களுக்கு போதும், சகோதரிமார்கள் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படினா. Pastor, it's enough. They are enough. சகோதரமார்கள் இது போதும். It's enough. நான் பிரதர் ரமேஷ் கூட சொன்னாரு. I told to brother Ramesh, நான் மாத்திர இருக்கிறேன். I'm alone. இவருக்கு எத்தனை வருஷமா தனியா தான் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த சந்தோஷ். அவர் ஒரு நாள் துக்கப்பட்ட மாதிரி இல்ல, முகம் பிரகாசமா தான் இருக்கு. Santosh brother, no, so many years he is alone, never he has been grieved. நேற்று ராத்திரி ரமேஷ் வந்து பேசினா, அவர் கூட 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. Because there were 2 sisters with brother லூதியானால Ramesh. இருந்த சிஸ்டர்ஸ் இப்ப கல்லானூர்ல பாஸ்டர் டேனியல் இருந்தாங்க, அங்க கொண்டு போயிட்டோம். அவர் தனிமையாவே தான் இருந்தார். Sisters, those who were with இப்ப கடைசி மரணத்துக்கு முன்னாடி தான் Pastor Ramesh at Ludhiana is now moved to Kallanur and they are there. அதனால நேற்று வந்து நான் அவருக்கு எனக்கு விளங்கணுங்கிறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு அவர் தமிழ்ல சொல்லி காட்டுறாரு என்கிட்ட. To make me understand, he was talking in Tamil, stating that no, I'm alone. சிரிச்சுக்கிட்டே இரு, வந்துக்கிட்டு நாளைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு. I was smiling at him and said, let me take care of you tomorrow. காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லிட்டாரு, இல்ல தனியாவே இருந்துக்கிறேன், இயேசு என் கூட இருக்கிறாருன்றாரு. தீர்மானம். The first service he told me, ஒரு ஹalleluya சொல்லுங்க. Jesus with me. தனிமை அப்படி வருத்தும் சில நேரத்துல. Sometimes பாட்டுக்காரங்களும் சொல்றாங்க, loneliness will grieve you. தனிமை வருத்தி தளர்ந்திட்ட போது. பாட்டுக்காரங்க பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க. தேற்றுவார் இல்ல தெரியும். ஆனா உம்முடைய வார்த்தை தான் யா நடத்துது. சோத்திரம். என்னோடு கூட அவர் இருக்கிறார், மறந்துடாதீங்க. Never forget he is with you. என்ன குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே மனைவி வீட்ல இல்ல, புருஷன் வீட்ல இல்ல. There's none to support my family from my husband's side. பிள்ளைகள் வந்து இல்ல. There's no one help. இல்ல, இயேசு என் கூட இருக்கிறார். No, Jesus is with me. Is it enough? நல்ல கோகுல ஒரு பாட்டு பாடினால, நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேணும். இன்னும் அவளுக்கு இல்ல கிடைக்கல போல. கூட தான் இருக்கிறாரு. Yes, he is with you. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. நீர் என்னோடு கூட இருக்கணும். Oh, you have to be with me. என்னோடு இரு. Be with me. என்னோடு இரு. Be with me. அது எனக்கு போதும். That's enough for me. எத்தனை பேர் கரங்களை தட்டி, how many of you clap your hands? நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. தேவன் என்ன சொல்றாரு? What the Lord says, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் வானங்களை உண்டாக்கினேன். பாருங்க, வானங்களை விரிச்சேன். Who stretched out the heavens all பூமியை alone. பரப்பினேன். Who spreads the abroad the earth by myself. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு பாருங்களேன். Below next the word says, நல்ல கோடு போட்டு வச்சுக்காங்க. no, underline it clearly. கட்டுக்கதைக்காரங்க இருக்கிறாங்களே, யாராவது கட்டுக்கதை பேசுவாங்க. There are babblers. பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. They talk as if they've seen. பேசாதத பேசுன மாதிரியே சொல்லுவாங்க. They talk as if it is already spoken. அப்படியே கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு
They'll set up with eyes, அவங்க nose and mouth. சிருஷ்டிக்கிறவர்கள் உருவாக்குறவர்கள். They create something by themselves. உனக்குள்ள இல்ல ஆமான்னு சொல்லுவாங்க. They'll say it is not you. They'll say yes, it is with you. கட்டு கதைகளை தான் ஜனங்க நிறைய பேர் சாஞ்சிட்டு போவாங்க. நல்லா கவனிங்க. Now pay attention. Many people are those who lean upon the built up stories like babblers. உண்மையே இல்லங்கன்னு சொன்னாலும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. Even if you say no, it is not fact, they'll not listen. ஏன்னா அது எனக்கு இந்த வாழ்க்கையில பல நேரத்துல நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். In my situation, in my life, many times I've grieved. ஆண்டவரே இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறது இல்லையே. Lord, even being like this, people don't accept me. உன்னை கர்த்தர் வார்த்தையினால கொண்டு வருவார், தேற்றுவார். Then God will comfort me with His word. கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போக காலம். There'll be time will come when people will lean upon. ஆனால் ஒன்று சொல்றேன், அது இல்லன்னு ஒன்று நான் நிரூபிக்கப்படும். But one thing I'll tell you, one day it will be proved that it's nothing. யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை என்று ப்ரூஃப் ஆக்கப்படுகிற நாட்கள் வந்துச்சு. The times and days came in the life of Joseph. பொய்யா சொல்லி இருப்பாங்க. They'll accuse you falsely. கட்டு கதைகளை சொல்லி அவமாக்கி இருப்பாங்க. Oh, they'll talk false stories and குடும்பத்தை பிரிச்சிருப்பாங்க. They would have separated சபையின் ஐக்கியத்தை அடிச்சிருப்பாங்க. They would have destroyed the fellowship of church. ஊழியத்தில் இருக்க விடாம கட்டு கதைகளை பேசி உன்னை துரத்திடுவாங்க. They would have chased out of the ministry, not enabling you to say the வெளியில ministry. போனவங்க யாராவது ஒரு காரியங்களை சொல்லி உன்னை பத்தி அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு. Someone who went out, it was like they talk about something like this. என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல வேண்டாம் தெரியாம வாயில வந்துட்டு உன்னை சொல்லி கலக்கி விடுவாங்க. They'll trouble you, they'll push you down. இப்படி எல்லாம் உன்னுடைய தேவ சமூகத்தை விட்டு தூரமா போயிடுவாங்க. They'll take you out of God's presence. நீ அத பத்தி பாரப்படாத. Not to be burdened. தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்றார்? Child of God, you are the Lord says, I have formed you. நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். I will do everything to you. கட்டு கதைகள் சொல்லுவாங்க. Who frustrate signs of babblers. குறி சொல்லுவாங்க. Drives அபத்தமாக்குவேன். And I shall divine சொல்லுகிறவங்களை நிர்மூலராக்கிடுவேன். Who turns wise men backward. ஞானிகளை வெட்கப்படுத்திடுவேன். Who turns back men அறிவுள்ளவர்களை பைத்தியமாக்கிடுவேன். and make their knowledge foolishness. தேவனோடு இருக்கும்போது the Lord is with you. அறிவுள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் பைத்தியமா போயிடுவான். He who calls him as knowledgeable man shall be made foolish. ஞானிங்கிறவன் எல்லாம் வெட்கப்பட்டு போயிடுவான். He who calls himself wise shall be made foolish. சொன்னாங்கனா இவன் இப்படி எல்லாம் இருந்தானே, இப்படி எல்லாம் டேட் சொன்னாங்க, நாளை சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க, ஒண்ணு உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காது. They'll say this and that and that and this, it will not finally fulfill in your life. வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்குது? What the promise says. யாக்கோபுரமா மந்திரவாதமோ இஸ்ரவேலுக்கு விரோதமா? சரி இல்ல. There's no sorcery against Jacob and there's no divination against நான் செய்யறத உனக்கு செய்வேன். Whatever I am supposed to do, I will do it. அவங்க ஞானிகள் அவங்க சொன்னது தப்பா இருக்குமா? அவங்க நாணமா பேசுறாங்க. They are so wise men, will they be wrong because they are so wise men? நல்ல தீரிக்கலாம், நல்ல தியாரிக்கலாம், நல்ல அருமையா அறிவோடு கூட பேசுறாங்க. With the theoretical knowledge and so much of knowledge gained, they are talking. இவங்க நல்ல காரியங்களை சொல்றாங்க. இதெல்லாம் மற்றவங்க சொல்றது நடக்கான ஓ வாழ்க்கையில நான் என்ன சொல்றேனோ அததான் ஓ வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். All this will happen in others' life, but in your life whatever say shall be fulfilled in your life. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். It's I am the Lord who made everything. சொல்லுங்க. Shout hallelujah. எல்லாம் ஆண்டவரே செய்வார். It's the Lord who himself will do it. ஒன்றுமில்ல, அதை நான் விசுவாசித்து தான் ஒவ்வொன்றா செய்வேன். I believe it and by my belief I do everything. இந்த கடந்த வாரத்துல எவ்வளவு சொல்லலாம் காரியங்களை. Last week I can say so many things. செங்கல்பட்டுல வேலை நடக்கிறது நன்றா தெரியும். We all know the work happening in Chengalpet. நமக்கு இந்த கன்வென்ஷனுக்கு முன்னாடி இருந்தே இந்த பில்டிங் ஒர்க், இங்க உள்ள வேலை, கடம்பத்தூர் வேலை, இப்படியே வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. Continuously we had work at Kadambattur and after that we had building word and after that convention and after that we are constructing work at Chengalpet. இப்படி எல்லாம் அதுக்கு எவ்வளவு பணங்கள் தேவை. நான் விசுவாசத்துல கர்த்தர் செய்வார்னு சொல்லி தான். Therefore so much of money we are in need, but in faith we say Lord shall take care of it. ஒருத்தர் வந்து ஒரு அம்மா இந்த கன்வென்ஷனோட வந்தவங்க, ஒரு கேரளால உள்ள ஒரு சிஸ்டர், இவட இருந்த பாஸ்டர் மாலெல்லாம் கோடீஸ்வர பாஸ்டர் ஜெயக்குமார் தானே அப்படின்னு. There was a sister when we went to Kerala, amongst all the pastors sitting here, Jaykumar pastor is the millionaire who is sitting, she said. ஏதோ ஒரு கோடியில இருந்த பரவாயில்லையே இப்படி எல்லாம் சொல்றாங்களா அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டேன். I was thinking it's so good when they say all this. அவட கன்னடக்காரரை காட்டிலும் பாஸ்டர் தான கோடீஸ்வரர். Compared to the Canadian pastor, he is millionaire. பாஸ்டர்மார காட்டிலும் compared to all other pastors. எங்கயோ கடையாந்தரத்துல இருக்கிறேன். எல்லாம் வச்சிக்கிட்டு இல்ல. நான் நினைச்சேன் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவாங்க. When they see my bank statement, they'll be shamed. எனக்கு தேவைன்னா கர்த்தர் தருவார். And whatever is my need, God will supply. வேலை செய்யும்போது செய்வோமே அப்படின்னு நினைப்பேன். I will think to start the work. நான் நேற்று கடந்த வாரத்துல ஒரு சாட்சி, a testimony last week. பிரதர் சாமுவேல் பிரதர் சொன்னாரு, அங்க முன்னாடி செட் போடணும்னு சொல்லியிருந்தீங்களா பாஸ்டர், வேணா போட்டலாமா வரட்டான்னு கேட்டாரு. Brother Samuel told me, pastor, we wanting to put the shed at Chengalpet, no shall I come to put that? நான் இந்த இருமல்னால ரொம்ப பலவீனமா இருந்துச்சு சரீரம். I was weak because of this cough. நாளைக்கு போக வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைச்சேன். I was thinking let me take some rest. ஆனா அவர் வரும்போது நம்ம நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு. I said because he's coming let me not stay. I said okay come. ஆனா என்னிடத்துல காசு இல்ல. I had no money. ஆனா வாங்கன்னு சொல்லிட்டேன். I told him to come. ஜாமா வாங்கி தந்தறேன், நீங்க நானே
நான் இருந்து முடிச்சிட்டு வந்துடுறேன் பாஸ்டர்னு சொன்னார். He said, I'll get you materials, and he said, I'll stay and finish it and come. சொல்லிட்டு சரி வர்றாருன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். Because he was coming, I was sitting and அப்படியே praying. உட்கார்ந்துட்டு ஜெபிச்சிட்டு சுவாதபடி படுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு I was sitting praying, praising God. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. At 5 o'clock in the evening, I got a call. பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு 49,500 ரூபாய் நான் அனுப்பி இருக்கிறேன், நாளைக்கு உங்க வெஸ்டர்ன் யூனியன்ல போய் எடுத்துக்காங்க அப்படின்னு. He said, Pastor, I have sent you 49,500. No, I have transferred to you. Go and withdraw it at your Western Union Bank. ஆனால் மறுநாள் நான் போய் அதை எடுத்துட்டு அவரையும் கூட்டிட்டு மத்தியானம் போய் வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போய் தேவையான ஜாமான் வாங்கி கொடுத்து அந்த வேலையை முடிச்சோம். And next day, Friday, I withdraw the money and bought the required materials and fulfilled the work there. எல்லாவற்றையும் வச்சுக்கொண்டு நாங்க ஒரு காரியங்களை செய்யல பிரியமானவர்களே. Beloved, it is not that no, we have everything, we keep everything and do the work. கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். Our Lord God does everything for us. அதேபோல அங்க நின்னு கடந்த வாரத்துல அங்க நின்னு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Also, last days I was standing there and working. இங்க நம்முடைய விசுவாசி சகோதரி தான் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டு உங்களுடைய ஜிபேயை கொஞ்சம் செக்அப் பண்ணி பாருங்க. A believer sister called from here, Pastor, just check your GPA number. கவனிக்கலையே உடனே பார்த்து ஆமா 23,000 சம்திங் அதுல வந்திருக்கு. அப்பான்னு தேவையான அவசியம். So that was the required need, that 23,000 and odd was transferred. நேற்று அது போல தான் ஒரு சகோதரி. Also yesterday, a sister. இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னு நினைச்சாங்க, வந்தாங்க. நான் சாயந்தரம் முடியல படுத்துட்டாங்க. நேற்று வந்திருந்தாங்க. And she came yesterday and she was about to share the testimony. She is sick. தகப்பனாரு அவர் நம்முடைய ஃபெய்த் ஹோம்ல இருக்கிறார், புதுக்கோட்டை ஃபெய்த் ஹோம், பிரதர் பிரகாஷம். Brother Prakash and her father is at Pudukkottai Faith Home, Pudukkottai Faith Home. அந்த சகோதரி வந்திருந்தாங்க. So the sister came. ஜெபம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. She paid. போயிட்டு வந்த பிறகு உங்க அக்கவுண்ட செக் பண்ணுங்க அப்படின்னு. After she reached, she said, check your account. நான் உடனே சொன்னேன், இல்ல என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அக்கவுண்ட் நம்பர். I asked, how did you know my account number? என் ஹஸ்பண்ட் இருக்கிறார் அமெரிக்கால. My husband is in America. அவர் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்திருக்கிறாரு. He searched your account number. நம்பர் தானா பாஸ்டர்? நான் உடனே பார்த்தேன், இல்லையே வரலையே என்ன. வேற பார்த்தா கொஞ்ச நேரத்துல வருது. I said, no, it's not come immediately. After some time it came. 70,000 அக்கவுண்ட்ல வந்துச்சு. 70,000 came. இப்படி தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறார். This is how God does everything for me. அதனால நீங்க எல்லாம் ஆண்டவர் தந்துருவார்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு காதுக்குள்ள கேட்டுட்டு போவாதீங்க. Therefore don't உங்க மனசுல என்னெல்லாம் ஏவுதோ அதெல்லாம் கர்த்தர் அந்த வேலைக்கு அங்க ரெடியா இருக்குதுன்னு நினைச்சுக்காங்க. Therefore அதெல்லாம் சரி பண்ணிடுறாரு. அவர் மண்ணெல்லாம் பொண்ணாக்கிட்டுன்னு சொல்லிடுறாரு. Therefore நடக்கும் நினைச்சிட்டு நீங்க அப்படியே காதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. No, it is not whatever the Lord. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன ஏவுறாரோ அது அங்க இந்த இடத்துல வேலைக்கு அவசியம் நினைச்சுக்காங்க. Therefore just do not hear and leave off whatever is Lord nudging in your heart. Be prepared to do so. தங்கத்தை பத்தி பேசினாலும் அந்த தங்கம் இங்க தேவையா இருக்கும். வெள்ளியை பத்தி பேசினாலும் even when we talk about gold, ஒருவேளை லேண்ட பத்தி பேசினாலும், we talk about silver, பணத்தை பத்தி பேசினாலும், we talk about land, ஏதானாலும் அந்த ஊழியத்துக்கு அவசியமா we talk about money, anything. அத ஒண்ணதான் கர்த்தர் எடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னு நினைக்கிறார். Required for God's ministry and God shall வேற பரலோகத்தில் இருந்து அவர் கொண்டு வர மாட்டார். No, it is not descend from heaven. நம்முடையவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். He who prepares அதை செய்யும்படியான திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். He enriches them, பலன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். He strengthens them to do so. எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். கரங்களை தட்டி clap your hands. He does everything. எனக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர் உங்களுக்கு ஆண்டவர். Not only he is the Lord for me, he is also the Lord to you too. இன்னும் நிறைய இருக்குது, நான் எல்லாம் சொல்ல விரும்பல. இன்னும் ரெண்டு காரியம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். There's many things I have to say. Let me complete it short. 45 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 45:11. Isaiah 45:11. உன்னை உருவாக்குற கர்த்தர் என்ன சொல்றார்? The Lord who forms you, what he says? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இவர் என்ன சொல்றாரு? The Lord what he says? இந்த உருவாக்குறவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? He who forms you, looking at you, what he says? உருவாக்குறவரை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, the Lord who forms you says, வருங்காலத்தை என்னிடத்தில் கேளுங்கள், ask me of the things to come. வருங்காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். He teaches us about the future. வருங்காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். உங்களை உருவாக்குறவர். The Lord who forms you says teaches you about the future. நாம் என்ன வருவதற்கு காத்திருக்கிறோம்? And what is that we are waiting for to come? நமக்கு வரும்படியா காத்திருக்கிறது என்ன? What is that we are waiting to come? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். Jesus said, behold, I'll come quickly. அவருடைய வருங்காரியங்கள் என்ன? ஆண்டவரே என்ன பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? Oh Lord, what is the plan about me? நான் எங்க உள்ளவன்? Where I belong to? நான் சீயோனுக்குரியவன். Do I belong to Zion? பரம எருசலேமுக்குரியவன். Do I belong to Jerusalem? மகாராஜாவின் நகரத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். I have to enter into the city of the great king. புதிய வானம், new heaven, புதிய பூமி, new earth. எருசலேமத்தை கர்த்தர் உண்டாக்குறார். God forms
வாசிங்க. Jerusalem. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 2 Peter chapter 2 verses 13 and அவருடைய 14. வாக்குத்தத்தத்தின்படியே As per his promise, நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். it nevertheless according to his promise look for new heavens and new earth in which righteousness dwells. ஆகையால் பிரியமானவர்களே, Therefore beloved, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில காணப்படும்படி looking forward to these things, be diligent to be found by him in peace without spot and blameless. வருங்காலத்தை குறித்து நீங்க காத்து கொண்டிருக்கிறோம். You're waiting for the future. புதிய வானம், இந்த வானம் ஒளிஞ்சு போயிடும். Oh, this heaven shall pass away. இந்த பூமி ஒளிஞ்சு This போயிடும். earth shall pass away. புதிதா ஒரு வானம் உண்டாக There'll be போகுது. new heaven. புதியதா ஒரு பூமி உண்டாக There'll be போகுது. new earth. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் Those who are saved, இந்த புதிய வான பூமிக்குள்ள இருப்பாங்க. they shall be into the new earth. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள், Old saints, அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்கள் those who have not taken this seal of எல்லாரும் புதிய Antichrist, வானத்தில் இருப்பாங்க. and they shall be in the புதிய new ஏற்பாட்டு heaven. காலத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், Children of God, those who are redeemed by the blood of Jesus Christ, the அபிஷேகம் New பண்ணப்பட்ட Testament, ஜனங்கள், those who are anointed, விசுவாசத்தில் வளர்ந்த கூட்டம், a group which is grown up in faith, பரிசுத்த ஜீவியை செய்கிற ஜனங்கள், people those who live a holy life, புதிய அதாவது அவர்கள் புதிய எருசலேமுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். they shall come into the new Jerusalem. அது இயேசுவால் கட்டப்பட்ட நகரம். That is the city built by Jesus. அது ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட நகரம். It is the city formed for இதான் the வெளிப்படுத்தல் bridegroom. 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. That's what we read in Revelation ஓ, 21. அந்த நகரத்தை இயேசு கட்டி கொண்டு வருகிறார். Behold, Jesus is building up the city. அந்த நகரத்தின் மூலைக்கல் இயேசு. Jesus is the cornerstone of அந்த the நகரத்தின் city. அஸ்திபார கல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், The foundations, the apostles and prophets, அந்த ஒரே நகரமாய் கட்டப்படும்படியாக, to be built up as one ஒரே city, ராஜ்யமாய் to be கட்டப்படும்படியாக built as a one kingdom. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் இணைந்து செய்கிறோம். Oh, as we are all children of God united together and built சபைக்கு up. மூலைக்கல் யார்? Who is the chief cornerstone of Jesus? It's Jesus. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. There are apostles and prophets, servants of God. எல்லாரும் அவருடைய நகரமா கட்டப்படுகிறோம். And along with them we are built over them as a city. அவருடைய மாளிகையாய் கட்டப்படுகிறோம். We are built up as a palace. ஆகினால் இவர்கள் வருங்காலங்கள் கேளு, என்னிடத்துல கேளு. Therefore ask about the things to come. புதிய வானம், New heavens, புதிய பூமி, new earth, புதிய எருசலேம். New Jerusalem. அது என்ன சீயோனுக்கு மட்டும் புதிய சீயோன்னு சொல்லல? Why it is not told to Zion as a new சீயோன் Zion? மட்டும் புதிய சீயோன்னு சொல்லல? Why it is not called as a new அது Zion? ஏற்கனவே சீயோன் நமக்கு வாசஸ்தலமா இருக்கிறது. Zion is already a dwelling அது place for the ஏற்கனவே Lord. மனுஷனுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறது. It is already prepared for man. கர்த்தர் சீயோனை தமக்கு வாசஸ்தலமா தெரிந்து கொண்டிருக்கிறார். God chosen Zion for his own sanctuary. கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். Lord blesses out of Zion. சீயோனில் இருந்து புதிய எருசலேமை கட்டுகிறார். Oh, being in Zion he is building up New Jerusalem. கல்லாகிய சீயோன், Oh, the cornerstone Zion. பரிசுத்தப்பட்டவர், It is attested. விலையேறப்பட்டவர். It is the precious. இது அஸ்திபாரமுள்ள கல். It is the firm foundation. இதை நீங்கள் அவரிடத்துல கேளுங்க. Today ask to him. ஆண்டவர் சொல்றார், இதை என்னிடத்துல கேளுங்க, God says ask to me, நான் அதை சொல்லுகிறேன். I shall tell you. ஆகிய உங்களை உருவாக்குறவர் என்ன சொல்லுகிறார்? He who forms you says வருங்காலத்தை குறித்து அவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். he is interacting with you about me, about the things to come. இப்பொழுது அவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அடுத்தது Next looking at you, what he says. 64 ஏசாயா 64 அதிகாரம் Isaiah 64 8 வசனத்துல, verses 8. இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய நாங்கள் பிதா. களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நீர் எங்களுடைய பிதா, But no Lord, you are a father. நீர் எங்களை உருவாக்குகிறவர், You who forms us. நாங்கள் எல்லாரும் உடைய கரத்தின் கிரியை. We are the work of your hand. உருவாக்குறவர் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? He who forms us, what he says. உருவாக்குறவர் நம்ம இடத்துல என்ன சொல்றார்? நாம் என்ன சொல்றோம்? What we say. அவர் யார்? Who is he? அந்த தேவனுடைய செயல் என்ன? What is the work of this great அவர் God? நம்முடைய பிதா. He is our father. அவர் பிதாவா இருக்கிறார். He is a father. அதே ஏசாயா 46 அதிகாரம் Isaiah 46 34 வசனத்தை 20 ஏசாயா, அதாவது அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, when you read in the same chapter, 3 வசனம், அதாவது 3 வசனத்தை வாசிங்க. verses 3 46:3 46:3. யாக்கோபின் சந்ததி, ஏசாயா 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, hallelujah. பிதா உங்களை பார்த்து என்ன சொல்றார்? What the father says looking at you. களிமண்,
You are clay. நீங்கள் களிமண். You are clay. நான் உங்களை உருவாக்குறேன். I have formed you. நான் உங்களை என்ன செய்கிறேன்? What I did? உங்களை என் கரத்தில் வச்சிருக்கிறேன். I kept you in my hand. என் சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. Oh, all my people, listen to me. யாக்கோபின் சந்ததியாரே, Oh, house of Jacob. இஸ்ரவேலின் சந்ததிகளே, All the remnant of the house of மீதியான Israel. ஜனங்களே கேளுங்க. Oh, remnant of house. என்ன House of சொல்றாரு? Israel. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் Who have been upheld me from birth. உங்களை ஏந்தி கொண்டு வந்தது என்ன? ஏந்தி கொண்டு வந்தது என்ன? What is that been upholding you? கரந்தா உங்களை ஏத்திட்டு It's his hand was upholding you. தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்குனது அவர். You have been carried from the womb. ஏந்தினார், He has beared me, தாங்கினார். carried. அவர் என்ன சொல்றாரு? What he says? முதிர் வயது அரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், Even to your old age, இன்னும் ஏந்துவேன், I'll bear you, இன்னும் சுமப்பேன், I'll carry you, இன்னும் சப்புவிப்பேன். and I will deliver நம்முடைய you. பிதா, He is your father. அன்புள்ளவர், He is loving God. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. Lord, we are your children. தேவனே, நீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். Oh Lord, you are our father. நீர் எங்களுடைய பிதா. You are our father. நம் பிதா நம்முடைய தேவன். Oh, our father. நம்முடைய பிதாவா இருக்கிறபடினா, Because he is our God. கடைசி வரைக்கும் யாரும் நினைக்க வேண்டாம். He is our father. No one to remember us. எப்படியோ தெரியலையே. Oh, I don't know how. என்னுடைய அந்திய காலம் கடைசி காலம் எப்படி போகுமோன்னு நினைக்காதீங்க. How is going to be my old age? இன்னைக்கு Don't think எல்லா that. அம்மாமாரெல்லாம் வந்து புலம்புறாங்க. Some mothers murmur. ஒரு அம்மா போன வாரம் வந்து சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவேன். Now I will finish everything and come. எப்படியே என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருங்க ஐயா. Oh, somehow take me to the old age home. சொல்றாங்க ஏதோ நான் தான் ஏந்திக்கிட்டு போக போறேன். ஒரு அம்மா இன்னொரு அம்மா பெரம்பூர்ல இருந்து போன வாரம் வந்துச்சு. Last week a mother came from Perambur. உங்களுக்கு நிறைய ஆயுசு ஆண்டவர் தரணும். Pastor, God has to give you a long life. காலம் வரைக்கும் உங்களை என் காலம் முடியற வரைக்கும் உங்களை வச்சிருக்கணும். No, after my age. நல்ல ஒரு காரியம் செய்றீங்க. You are doing a very great இந்த thing. பெந்தகோஸ்த பாஸ்டர் பண்ணாத ஒரு புண்ணியம் பண்றீங்க. You are doing a good charitable work which other Pentecostal pastors not done. இல்ல அவர்தான் உங்களை தாங்குவாரு. No, he shall be. பாஸ்டர் இன்னைக்கு இருப்பார் போயிடுவாரு. And he who blesses you shall leave. நம்முடைய பிதா ஒரு நாளும் மாறாதவர். But the Father is unchanging ever. அன்புள்ளவர். He is loving. கற்பத்திலே காப்பாற்றினவர். He who protected you in mother's womb. கற்பத்திலே ஏந்தினவர். He who upheld you by the birth. கற்பத்திலே உங்களை உருவாக்கினவர். He who formed in the womb. உருவாக்கின விதம் தெரியுமா? Do you know how you were formed? அந்த எலும்புகள் உருவாகும் போது உனக்கு தெரியுமா? Do you know that how your bones were formed? அதெல்லாம் உனக்கு தெரியுமா? Ezekiel asks, how do you யாராவது know? அதை சிந்திச்சிருக்கீங்களா? Have you ever thought that? கற்பத்திலே எலும்பு உருவாகுது. The bone was formed in the கற்பத்திலே womb. நரம்பு உருவாகுது. The veins are formed. கற்பத்திலே சதைகள் உண்டாகுது. Flesh is formed in the womb. தோல்கள் மூடுகிறது. Skins covers. கற்பத்திலே உண்டாகிற விதம் என்பது உனக்கு என்னன்னு தெரியுமா? Do you know how it is formed in the womb? இப்படிப்பட்ட தேவன் அல்லவா நான். Oh, this kind of God is God. மீட்டவர். I redeemed you. இஸ்ரவேலே உன் சிருஷ்டிகர். Israel, your creator. யாக்கோபே உன்னை உருவாக்குகிறவர். Who forms you. பயப்படாதே, பயப்படாதே. Fear not. 2024 வருஷத்துல It is 2024. பயப்படாதே. Fear not. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am Almighty God. தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு. Know this, knew this. நான் பயப்பட மாட்டேன். I will not fear anymore. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself into the hand of the Lord. அப்படி எழுப்பி நில்லுங்க. Those who command you into the hand of the Lord, stand தேவனா up. இருக்கிறார். Stand up. அவர் உன் மீட்பரா இருக்கிறார். He is your redeemer. அவருடைய பெயர் சொல்லி அழைத்தவர். He will call you by name. அவரோடு கூட இருக்கிறவர். He who is with you. அவருடைய நேசிக்கிறவர். He who loves you. அவருக்கு துணை செய்கிறவர். He who helps you. தேவனுடைய பிள்ளை அவருடைய ஆசீர்வதிக்கிறவர். Child of God who blesses you. ஆசீர்வாதங்களை உன் மேல் ஊற்றுகிறவர். He who pours blessing upon you. ஒரு நாள் மறக்கவே மாட்டார். Never he'll forget you. எல்லாவற்றையும் உனக்காக செய்கிறவர். He who does everything for you. காலத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Also he teaches the things to come in future. எனக்கு சொந்தம். You are my child, you belong to me. எப்படியோடு நினைக்காத. Do not think பரலோகத்துக்கு போவனா போக மாட்டேனா நீ நினைக்காத. Never think will I go to heaven or not. போவனா போக மாட்டேனா நினைக்காத. Do not think will I go in rapture. சியோன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காத நினைக்காத. Will I get Zion or not, don't think. ஓ உனக்கு கொல்லுடைய மீட்பர். He is your redeemer. பிதா. Your father. அவருடைய பிதா. He is your father. ஏது சுமந்து கொண்டு போகிறவர். And he bears you. இந்த பூமியில அவர் தாங்கி கொண்டே போறார். He bears the earth, moves. அவருடைய வலது கரத்தில் இருந்து being from the right hand. சுமது. Oh, with the right hand he bears. கரையில கொண்டு போய் சேர்ப்பார். He shall take you to the end. தேவனுக்காக கரங்களை தட்டி அவரை துதிச்சு மகிமைப்படுத்தும். Clap your hands and praise God and glorify him. எந்தன் மீட்பரே நல்ல மேய்ப்பரே என்றும் நல்லவர் சர்வ வல்லவர்